ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா வெள்ளிமலை சிவன் கோயில் சிறுமலை. அங்கே மேலே வந்து ட்ரெக் பண்ணி ஏறிட்டுருக்கோம். கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்கு தான். காலையிலே கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டோம், ஏற முடில, டயர்டாகிடுச்சு, பயங்கரமாக டயர்டாகுது. ரொம்ப ஸ்டீப்பாக போயிட்டுருக்கு. மேலே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம வந்து வெள்ளிமலை சிவன் கோயிலை வந்து தரிசிக்கிறதுக்காக மேலே போயிட்டுருக்கோம். இதுதான் இந்த வெள்ளிமலை. இந்த மலையில் ஏறி தான் நம்ம சிவனை வந்து பார்க்க போகிறோம். இந்த மலை வந்து அகஸ்தீஸ்புரம்னு சொல்லிட்டு அந்த ஊர் பேர், அந்த இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. இது கீழே நம்ம உள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறமே உள்ளே வந்துட்டு ஒரு லெஃப்ட்டில் வந்துட்டு ஒரு ஆசிரமம் மாதிரி இருக்குது. இங்கே 24 மணி நேரம் அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. இந்த ஆசிரமத்தில் வந்துட்டு நம்ம போய் நம்ம லக்கேஜை கொடுத்துட்டு நம்ம மேலே போய் சிவனை பார்த்துட்டு வந்துடலாம். சிவனை பார்க்குறதுக்கு நம்ம படியேறதுக்கு முன்னாடியே ரைட் சைடு ஒரு சின்ன கோயில் இருக்குது. அங்கே போய் நம்ம ஒரு பூஜையை போட்டோம். சிவனை பார்க்குறதுக்கான நம்ம முதல் படி இங்கேருந்து ஆரம்பிக்குது. அந்த காலத்துலேருந்தே வந்து கல்லில் வந்து இந்த வந்து படியாக செஞ்சுருக்காங்க. கொஞ்சம் கரடுமுரடாக தான் இருக்குது. வெறும் காலில் நடந்து போகிறவங்களும் போகிறாங்க, இல்லை நீங்கள் ட்ரெக்கிங் ஷூ இல்லை சாதாரண செப்பல் போட்டு போகிறதுனாலும் போய்க்கலாம். என்னென்னா கல் பயங்கரமாக குத்துது. மழை டைமில் நல்லா வழுக்குன்னு நினைக்கிறேன். நான் போன டைம் வந்துட்டு நல்ல வெயில் டைம், அதனால் வந்துட்டு எனக்கு வழுக்கலை. ஆனால் மழை டைம் போனீங்கன்னா கொஞ்சம் வழுக்கும். இன்னொன்று, அந்த பாதையுமே ரொம்ப கரடுமுரடாக இருக்குது. திடீர்னு வந்துட்டு நல்ல படிக்கட்டு மாதிரி போயிட்டே இருக்குது. திடீர்னு கொஞ்சம் தூரம் வந்துட்டு நார்மலாக நடந்து போகிற மாதிரி இருக்குது. திடீர்னு கொஞ்சம் தூரம் நல்லா ஸ்டீப்பாக மேலே ஏறுற மாதிரி இருக்குது. ஒரு கிலோமீட்டர் நீங்கள் நடந்து போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறமே செங்குத்தாக தான் ஏறுற மாதிரியே இருக்குது படி ஃபுல்லாமே. கொஞ்சம் கவனமாக போங்க. நாங்கள் போகவே மணி 10:30 மணி ஆயிடுச்சு. நல்ல வெயில் ஏறிடுச்சு அந்த டைம்லாம். ஆனால் அந்த மலையில் ஏற ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்ல சிலுசிலுன்னு காற்று இருந்துச்சு. நல்ல வியூ பாயிண்ட், எங்கே பார்த்தாலும் நீங்கள் வியூ பாயிண்ட் பார்க்கலாம் அந்த மலையில். என்ன கொஞ்சம் கவனமாக போகணும். பக்கத்தில் வந்து தடுப்புச்சுவரெலாம் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் நீங்கள் கீழே விழ வேண்டியதான். இன்னொன்று, பாதை கொஞ்சம் ரொம்ப மோசம். மேலே நீங்கள் போயிட்டீங்கன்னாவே ரொம்ப ஸ்டீப்பாக ஏறும். ஸோ கவனமாக தான் நம்ம ஒவ்வொரு தடவை ஏறி போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் போகிறப்ப வந்துட்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடும் சின்ன சின்ன கோயில்கள் நிறையா இருக்கும். நீங்கள் சுற்றி எங்கே பார்த்தாலுமே வியூ பாயிண்ட் தான். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆயிடுச்சு. ஸோ நம்ம திக்குமுக்காய் ஏறிக்கிட்டு இருக்கோம். சுத்தமாக முடியல. ஆனால் மேலேயும் டவர் கிடைக்கிது, அது ஒன்று பாசிபிள். பேக்கு சூப்பராக இருக்குது. நம்ம இந்த மாதிரி மலை ஏறிட்டு இருக்கும்போதே ரைட் சைடு வந்து ஒரு தனியாக ஒரு பாதை பிரிஞ்சிச்சு. அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது, ப்ளஸ் சூலாயுதத்தோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவனடியார் சொல்லிட்டு போனார். ஸோ நம்ம அதை பார்த்துடலாமேன்னு சொல்லிட்டு மேலே ஏறி போனோம். சின்ன சின்ன பாறைகளாக இருந்துச்சு. நம்ம அந்த பாறை மேலெலாம் ஏறி போனால் அந்த சிவலிங்கம் ஒரு லொக்கேட் ஆகிருக்க இடத்த சொல்ல அவ்வளோ வார்த்தையே கிடையாது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கரெக்டாக அந்த பாறையோட எச்சில் அது ஒரு சிவலிங்கம் ப்ளஸ் வந்துட்டு ஒரு சூலாயுதம் மட்டும் இருக்குது. நம்ம அது கிட்ட போக முடியாது. நம்ம இங்கே கொஞ்சம் தூரம் நின்னே நம்ம வந்துட்டு அதை பார்த்துக்கலாம், நம்ம தரிசிச்சுட்டு வந்துடலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுவுமே பார்க்கவே. இன்னொரு லிங்கம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுலேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் கீழே இறங்கணுமா பாறை வழியாகவே. ஆனால் அது கொஞ்சம் ரிஸ்க்குன்னு சொன்னாங்க. நிறைய பேருக்கு அந்த விஷயமே தெரியாது, அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம அந்த சிவலிங்கத்துக்கு கிட்ட போக முடியாது. ஆனால் கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று குகை மாதிரி இருக்குமா, அந்த குகைக்குள்ளே எட்டி பார்த்தா தான் தெரியுமா. நம்ம கீழே வந்ததுக்கப்புறம் தான் அந்த விஷயத்த சொன்னாங்க. அதை நம்ம பார்க்க முடியாமல் போச்சு. சரி, நெக்ஸ்ட் டைம் போனோம்னா அதை கவர் பண்ணிடுவோம். சுமார் ஒரு மணி நேரம் மலையிட்டதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மேலே உச்சிக்கு போயிட்டோம். நம்ம உச்சிக்கு போனோம்னே நம்ம ஃபஸ்ட்டு வந்து கும்புறது வந்துட்டு விநாயகர் தான். அவரோட சிலை தான் ஃபஸ்ட்டு இருக்குது. அவரை தரிசிச்சுட்டு அடுத்து ரைட்டில் போனோம்னா முருகன் சிலை, அவரையும் வந்து தரிசிச்சுட்டு, இது ரெண்டுமே ரொம்ப ஹைட்டான இடத்துல தான் இருக்குது.
ரைட்டான இடத்துல தான் இருக்குது. இதுக்கு மேலே சிவன் சிலை இருக்குது. வேறு எங்கேயுமே இல்லாத அளவுக்கு நெல்லி மரத்தடியில் வந்து சிவன் சிலை இருக்குது, இங்கே மட்டும்தான். மற்ற நிறையா வீடியோஸ் போட்டிருக்காங்க, அங்கெல்லாம் வந்துட்டு சும்மா சிவன் சிலை இருக்கும், மற்றபடி யாரும் இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. நம்ம போன டைம் வந்துட்டு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சிவனடியார்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்துட்டு சேர்ந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளும் போய் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் போயிட்டு இருந்துச்சு பூஜை. நம்ம ஃபுல்லாக இருந்துட்டு தான் வந்தோம். மேலே வந்து வாட்டர் டேங்க் இருக்குது, தண்ணி வசதியெல்லாம் இருக்குது. தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அங்கே அந்த தண்ணி. அந்த இடமே வந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ஒரு பாசிட்டிவ் வைப் நிறைஞ்சதோட, எப்படி சொல்கிறது, ஒரு கோயிலுக்கு போயிட்டோம்னா ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும்ல, அது அந்த இடம் ஃபுல்லாகவே இருந்துச்சு. நம்ம அது எங்கே உட்காந்துருந்தாலும் அதை ஃபீல் பண்ணலாம். மேலே உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடச்சிச்சின்னா ஒரு டைம் போயிட்டு வந்துடுங்க. ரொம்ப அழகான இடம். சிவனை நல்லபடியாக தரிசிச்சுட்டு நாங்கள் அப்படியே கீழே இறங்கிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் அந்த மலையில் இருந்திருப்போம். ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. அன்றைக்கி ஃபுல்லாக பாசிட்டிவ் வைப்பாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் நிறைய இடத்துக்கு போனோம் வந்தோம். ஆனால் இந்த இடம் வந்துட்டு ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக இருந்துச்சு. மீண்டும் இன்னொரு தடவை எப்போ போவேன் என்ன ஏதுன்னு தெரில. உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு அப்படியே கீழே இறங்கிட்டோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணிடுங்க. இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம நிறைய இடத்துக்கு இங்கே வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ராவல் பண்ணிட்டு நம்மளோட அனுபவத்தை வந்துட்டு வீடியோவாக வந்து போட போகிறோம். ஸோ தொடர்ந்து வந்துட்டு சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஆதரவு அளிங்க. தேங்க்யூ.